நம்ம எல்லாம் கண்ணிமைக்கிற நேரத்தில் 269 உயிர்கள் இந்த உலகத்தை விட்டே போயிருக்கு. அண்ட் அந்த கவுண்ட் இதோட நிற்கலை. அந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் தெரியல இது நடக்க போகுதுன்னு. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாத வாழ்க்கையில் டாடா குரூப் ஒரு குடும்பத்துக்கும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு தரதா சொல்லியிருக்காங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட போன உயிர் திரும்ப வந்துருமா? ஜூன் 12ஆம் தேதி ஒரு மத்தியான டைம்ல அகமதாபாத் ஏர்போர்ட்ல எல்லாம் நார்மல் ரொட்டீனா நடந்துட்டு இருந்துச்சு. ஏர் இந்தியா ஃபிளைட் A171 லண்டன் கேட்விக்ன்ற ஏர்போர்ட்டுக்கு போகணும். அண்ட் போயிங் 787 ட்ரீம் லைனர் அங்கே ரெடியாக இருந்துச்சு. எல்லா பேசஞ்சர்ஸும் பல எக்ஸ்பெக்டேஷனோட பல கனவுகளோட அந்த ஃப்ளைட்டில் ஏறினாங்க. சரியா 1:39 PM ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன ஒரு 30 செகண்டில் மேடே அப்படின்ற ஒரு சிக்னலை பைலட் கொடுத்துட்டாரு. மேடே அப்படின்றது ஒரு இன்டர்நேஷ்னல் கோட்வேர்ட். நான் டேஞ்சரில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சடனாக பிளேனில் லிஃப்ட் ஃபோர்ஸ் இல்லாமல் நியர்பை இருக்க பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் பில்டிங்கில் கிராஷ் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் நெருப்பு, புகை, கதறல் சத்தம். இமேஜின் பண்ணி பாருங்க அங்க அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. 241 பேர் அந்த ஃபிளைட்ல இருந்து அந்த நேரத்துல இறந்திருக்காங்க. கிரவுண்ட்ல இருக்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப் அப்படின்னு ஒரு 29 பேர் இறந்திருக்காங்க. மொத்த கவுண்ட் பார்த்தோம்னா 261 பேர் இங்க இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 61 பேர் கிட்ட இதனால காயமடைஞ்சிருக்காங்க. இப்பேற்பட்ட துயரத்துல கடவுள் ஒருத்தருக்கு மட்டும் மறுவாழ்வு தந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த ஆக்சிடென்ட்லயே விஸ்வாஸ் குமார் ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர் சீட் 11A உட்கார்ந்துருக்காரு. வித் காட்ஸ் கிரேஸ் அவர் மட்டும் தான் அங்கே ஒன்லி சர்வைவர். அவர்கிட்ட இதை பற்றி கேட்டப்போ நான் எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல, நான் கண்முழிச்சு பார்த்தா என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னார். இந்த ஒரு இன்சிடென்ட்னால அகமதாபாத்ல இருக்க சிட்டியே ஒரு பெரிய ஷாக்ல இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் அங்கே இறந்தவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. அவங்க அந்த பிளேஸை வந்தடைகிறதுக்காக எல்லா ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்கியூ டீம் ஃபுல் ஃபோர்ஸில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அங்கே இருக்க விக்டிம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஃப்ளைட் கிராஷ் ஆகும்போது அதோட பெட்ரோல் டேங்க் வெடிஞ்சதுனால அதில் இருந்த மக்கள் எல்லாருமே கருகி போயிட்டாங்க. ஸோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்காகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த ஃப்ளைட்டில் பல இன்ஃப்ளூயன்சர்ஸ், குஜராத்தோட எக்ஸ்-CM, பிரிட்டிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ் அப்படின்னு பல பேர் இருந்ததா சொல்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட்டை நினச்சி இமேஜின் பண்ணாலே மனசு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இதோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே ஃபுல் ஸ்விங்கில் தான் போயிட்டுருக்கு. DGCA, AAIB, NTSB எல்லாருமே கலந்து பேசிகிட்டு இருக்காங்க. இனிஷியல் ரிப்போர்ட்டாக ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன கான்ஃபிகரேஷனில் தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாப்ஸ் ஆர் கியர்ஸ் அது எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷனும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த ஃப்ளைட்ல நம்ம அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் நடக்காம இருக்க அவங்க என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்க போறாங்க? அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் நடக்காம இருக்க அவங்களால என்ன கேரண்டி கொடுக்க முடியும்? இந்த மாதிரியான பல கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் எழுந்திருக்கு. கரெக்டா? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த இன்சிடென்ட் ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி போயிங்ன்ற கம்பெனி மேல இந்த மாதிரி பல கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து. இந்த கம்பெனில இருந்து வந்த ஜான் பேர்னெட் போல பல விசில் ப்ளோவர்ஸ் கொஞ்ச மாசங்கள்லயே காணாம போயிருக்காங்க. இப்போ ஆக்சிடென்ட் ஆன இந்த ஃபிளைட் 12 years ஓல்டு ஃபிளைட். ஆல்ரெடி 4 yearsக்கு முன்னாடியே இதை சர்வீஸ் பண்ணுறதுக்காக போயிங் கிட்ட போயிருக்கு. பட் ஆனால் அவங்க ஒழுங்காக சர்வீஸ் பண்ணல. இந்த ஃப்ளைட் டெல்லியிலேருந்து கிளம்பும் போதே ஏசி ஒர்க் ஆகலை, கேபின் க்ரூ கனெக்ஷன்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னு பல இஷ்யூஸை அங்கே இருந்த பேசஞ்சர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்சிடென்ட்ல இருந்த எல்லா ஃபேமிலிஸ்க்கும் 1 கோடி ரூபாய் தரதா டாடா குரூப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு குட் மூவ் அப்படின்னு பல பேர் அப்ரிஷியேட் பண்ணாலும் 1 கோடி ரூபாய் இல்லை 10 கோடி ரூபாய் கொடுத்தா கூட போன உயிர் திரும்பி வரப்போறது இல்லை. கரெக்டா? ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை ப்ராப்பரா செக் பண்ணியிருந்தா இந்த இன்சிடென்ட்டே அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த இன்சிடென்ட்னால ஏற்பட்ட ஃபினான்ஷியல் இம்பாக்டையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே தான் ஆகணும். இந்த கிராஷ் நடந்ததுனால ஸ்டாக் மார்க்கெட் கூட லைட்டாக ஷாக் ஆயிடுச்சு. சென்செக்ஸ் லைட்ஸ் 1.2% க்ளோசிங் அரௌண்ட் 80,700 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 1.21% ட்ராப் ஆயிருக்கு. எண்டிங் அட்
24,586.7. ஏவியேஷன் ஸ்டாக்ஸ் இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட், போகோ 6% வரைக்கும் ஃபால் ஆயிருச்சு. இந்த கிராஷ் ஆன நியூஸ் வந்த உடனே இன்டர்குளோப் ஏவியேஷன் அண்ட் ஸ்பைஸ்ஜெட் 4% ஃபால் ஆயிருச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்மால் பட் ரொம்பவே ஷார்ப்பான ஒரு ரியாக்ஷன் தான் சொல்லணும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப காஷியஸ் ஆயிட்டாங்க. இங்க வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு போயிட்டாங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் போயிங் ஸ்டாக் tanked nearly 8% in pre-market, but close ஆகும்போது அது 4.8% அளவுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு, which is $203.60 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் யூஎஸ் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸும் 300 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. அண்ட் S&P நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் 0.6% ட்ராப் ஆயிருக்கு. இந்த நியூஸ் இந்தியா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வேர்ல்டையே ஒரு உலுக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்திருந்தாலும் சரி, இந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை கேட்டால் கண்டிப்பாக வருத்தப்படாமல் இருந்திருக்க மாட்டீங்க. இதுக்கு பின்னாடி பல கேள்விகள் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்குது. கரெக்டாக? ரெஸ்ட் இன் பீஸ் ஃபார் ஆல் தி இன்னசென்ட் லைஃப்ஸ் லாஸ்ட்.